பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இன்றைக்கான அந்த சீசன் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ரெண்டாவது டாஸ்க் வந்து தொடங்கியாச்சு. ரொம்ப அடிதடியோட ஒருத்தருக்கு காயம், கீழே விழுந்து அடிபட்டு இதில் ஒரு 3 பேர் வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ முதல் ப்ரோமோவில் பார்த்ததும் ரெண்டாவது ப்ரோமோவில் பார்த்ததும் நம்ம இந்த டாஸ்க்கை வச்சு தான். அதில் ரெண்டாவது ப்ரோமோவில் வந்தது வந்து இன்னும் குழப்பங்களை நீடிக்குது. இப்போ நான் பேசும்பொழுது கூட அதுக்கான விடை கிடைக்கல. அது அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. சரி, ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன ஆச்சு அப்படின்னா 2 பேர் அவுட் ஆகிருப்பாங்க. முத்து தான். இந்த டாஸ்க்கு தொடங்கின உடனே என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு மாதிரி தொங்க விட்ருக்காங்க. அதில் எல்லா ஃபோட்டோவும் தொங்க விட்டாச்சு. இந்த வாண்டட் லிஸ்ட்டில் தொங்க வர மாதிரியே ஃபோட்டோக்கள் தொங்கிக்கிட்டு இருக்குது. இதில் என்ன பண்ணால் ஓடி வந்து அங்கேருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து சுத்தியலை எடுத்து டக்குன்னு அடிக்கணும். இதுதான் வந்து கேம். எடுத்துகிட்டு யார் இதில் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ நம்ம அவங்க வெளில அனுப்பலாம். அதில் முதல்ல எடுத்தவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. இது வந்து எப்படின்னா, ஒரு தடவை போயிட்டா அவுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வர முடியாது அப்படிங்கிறது தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா பின்னாடி யூஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டை நான் கடைசியாக சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது டாஸ்க்கெல்லாம் தொடங்குது. குரூப்பாக சேர்ந்து விளாடலாமா, இல்லை ஒருத்தவங்கள பிடிச்சி நிறுத்தலாமா, இப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்லாம் போகுது. இந்த டிஸ்கஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேண்டாம், நம்ம நேர்மையாக விளையாடுவோம், அவன் கேம் விளாடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுது. எல்லாருமே சரி அவங்கவுங்க கேம் விளாடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யாரையும் தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிக் பாஸும் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணோன்னே திட்டுன்னு ஓடி போய் ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு, ராணுவ ஃபோட்டோ எடுக்கிறாரு. ராணுவ ஃபோட்டோ எடுத்துகிட்டு ராணுவ ஃபோட்டோவை வந்து கொளுத்திடுறாரு. அதாவது பெல் அடிக்கணும். பெல் அடிச்சுட்டு அவருடைய ஃபோட்டோவை வச்சு கொளுத்திட்டு சொல்கிறாரு, இவர் ஏன் தொடரக்கூடாது அப்படிங்கிற காரணம் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு காரணம் வந்து இவர்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குது. ஏன்னா நேற்று அதிர்ஷ்டவசமாக 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு இல்லையா, அது என்கிட்ட கிடையாது. அதனால் இவரை விட நான் முன்னிலை இருக்கணும்னு நினைக்கிறேன். 2வது பாயிண்ட் என்னென்னா, இவருக்கு கை அடிபட்டிருக்கு. கை அடிபட்டனால இவர் வந்து சிறப்பாக செயல்பட முடியாது. திரும்ப அடிபட்டுச்சுன்னா பெரிய அளவில் போகும் அப்படிங்கிறது. 3வது ரீசன் என்னென்னா, இவருக்கு கை அடிபட்டிருக்கனாலேயே இவர் இருக்கும்போது நாங்கள் பார்த்து விளையாட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிக் பாஸ் வந்து காரணம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்த சொல்கிறாரு. ராணுவ வெளியில் போகிறாரு. இது ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது நடக்குது. 2வது எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அதே கேமில் கிட்டுன்னு முத்துக்குமரன் ஓடுறாரு. ஓடி போய் அருண் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அருண் முத்துக்குமரன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 2 பேருமே எடுத்து டக்குன்னு முத்துக்குமரன் போய் பெல் அடிச்சிடுறாரு. இப்போ ஜெயிச்சது வந்து முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் நம்ம அருணை தான் வந்து வெளில போகணுன்றாரு. அதுக்கு அவர் சொல்கிற காரணம் வந்து அவர்கிட்ட வந்து 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட் வந்து என்கிட்ட கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என் ஃபோட்டோ அவர்கிட்ட இருக்குது. என் ஃபோட்டோவில் நான் தொடரணுன்னா அவர் ஃபோட்டோ கொளுத்துனா மட்டும்தான் தொடர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பிக் பாஸ் அதை ஓகேன்னு சொல்லிட்டு அதை கொளுத்துறாரு. இதுதான் வந்து நடக்குது. இதில் ராணுவ வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு. அவர் மூஞ்சிலாம் மாறிடுச்சு. மாறி எப்படி, அதுவும் அவன் ஃபோட்டோ கொளுத்துறாரு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அவர் விளையாடணும்னு நினச்சார். ரொம்ப நேரம் முதல்ல முடிச்சு விட்டனால ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. முத்துக்குமரன் பேசும்போது கூட ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்கார். இது ஒன்று. 2வது வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு ரெஸ்ட் விட்றாங்க. எல்லாம் போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. கொஞ்சம் டல்லாக இருக்கார் அருண். ஏன்னா அவர் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டார் நம்ம அருண். இது ஒரு பக்கம் போக, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் டிஸ்கஸ்கெல்லாம் போகுது. இப்போ வந்து முத்துக்குமரன் சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக விளாடணுன்னா எல்லாரையும் கைட்டணும் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற எல்லாரையுமே கைட்டிடணும். விஜய், விஷால், அவங்களுக்கு ஆகாத எல்லாரையுமே கைட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவர் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஜாக்லின், மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாக அப்படின்னு பேசிட்டுலாம் இருக்காங்க. திரும்ப பிக் பாஸ் வந்து கூப்பிட்றாரு. திரும்ப கேம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த வாட்டி என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் சொன்ன உடனே இவர் முத்துக்குமரன் வந்து ரெடியாக இருக்கார். கிடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஓடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயான் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ரயான் ஓடினவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போய் முத்துக்குமரன் ஃபோட்டோவை எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு வரும்போது தான் யார் தள்ளி விட்டான்னு தெரில. அதில் இமேஜ் வரும் பாருங்களேன். முத்துக்குமரனா இல்லை இவர் நம்ம தீபக் தள்ளி விட்டாரா அப்படின்னு தெரில. பொத்துன்னு அடித்து சும்மா உழுவார் பாருங்க. உளுந்ததுக்கப்புறமே ஏஞ்சி வந்து டக்குன்னு அந்த பெல் அடிப்பார். அதுக்கப்புறம் எல்லாருமே அவரை பிடிச்சி உட்கார வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு. இந்த பக்கம் முத்துக்குமரன், தப்பு பண்ணிட்டியாடா, தப்பு பண்ணிட்ட, ரொம்ப தப்பு பண்ணிட்ட, முட்டாள், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே காரி துப்பிட்டு நிற்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போக அப்புறமேட்டுக்கு அவர் என்ன வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே
ரயான் போகிறாரு. போனோன்னா பார்த்தா காலில் வந்து கழும்பை தடவி விட்டுருக்காங்க. நான் கூட ஃப்ராக்சர் இந்த மாதிரி ஏதாவது விழுந்திருக்குமான்னு பார்த்தேன். கழும்பை தடவி விட்டு வந்து அப்புறமேட்டுக்கு முத்துக்குமரனை வந்து அவர் வெளில அனுப்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டாரு. இதோட தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன முரண்பாடு, நான் ஒன்று சொன்னலாம் மைண்டில் வச்சிங்கன்னு ஒரு பாயிண்ட்டை, ஒரு தடவை ஒருத்தங்க அவுட் ஆகி வெளில போயிட்டா அவங்க திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ரூலு. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பவும் எல்லாருமே வர்றது வந்து எப்படி இருக்குன்னா, மேபி அடுத்து வர ப்ரொமோவில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவுட்டான 3 பேரும் திரும்ப உள்ளே வர்றது வந்து கடைசியாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கலாம். இல்லை எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ரூல் மேபி அடுத்த ப்ரோமோவில் அது வந்து தெளிவாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் வந்து போயிட்டு இருந்தது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திடீர்னு வந்து அருண் வந்தது, ராணவ் வந்து புரிஞ்சிக்காம விளாண்டது, அந்த 2வது ப்ரோமோ பார்க்கும்போதே தெரிஞ்சிடுச்சு முத்துக்குமரன் பண்ணதுக்கு அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த கேம் தொடங்கினதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அது ஒரு இதாக இருந்தாலும் எல்லாருமே அவுட் ஆனால் திரும்ப வெளில வர முடியாதுன்னு சொன்ன ரூலை வந்து திரும்ப எப்படி மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பமாக இருக்குது. மேபி அதை லைவில் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த ப்ரோமோவில் அதை கிளியர் பண்ணலாம், இல்லைனா அதை சஸ்பென்ஸாக வச்சு நைட்டு கூட சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து இன்னைய டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணா என்னலாம் ஒவ்வொருத்தவங்க ஒன்று செய்தி போடுறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ தான் லைவிலே வந்து இது போயிட்டுருக்கு. ரயான் கால் உடஞ்சனால அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரையும் சாப்பிட அனுப்புகிறாருன்னு நினைக்கிறேன். இதுதான் போகுது. அடுத்து என்ன நடக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம காலைல கொடுத்த ஓட்டிங் தான், அதில் எந்த மாற்றமும் வந்ததில்ல. ஜாக்லின் வந்து அசைக்க முடியாத அந்த இடத்துல வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்த இடங்களில் கொஞ்சம் வந்து மாறுதல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த வாரமும் வந்து முதல் இடத்துல ஜாக்லின் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே நேற்று பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாக்லின் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நேற்று அவங்களும் வந்து அந்த டாஸ்கே வந்து என்ன நேற்று நடந்தது, கண்ணை மூடிட்டு போய் வைக்கணும், அதிர்ஷ்டவசமாக நடக்கிறது. கிரிக்கெட் மாதிரி இன்றைக்கி யார் வேணால் ஜெயிக்கலாம், எவ்வளோ திறமையானவங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் கான்செப்ட் தான். அந்த மாதிரி தான் அதில் போய் கண்ணை மூடிட்டு கையை வைக்கணும். அதில் வந்து பெருசாக யாருக்கும் அதிர்ஷ்டம் இல்லை. அதிர்ஷ்டம் யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம ராணுவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கை பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற மாதிரியே வைக்கிறாங்க. நேற்று நம்பர் 1 டாஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதில்ல, அது ஒரு 1/2 மணி நேரம் கூட ஓடலைங்க, அதுக்குள்ளேயே முடிச்சு விட்டாங்க. இது என்ன டாஸ்க்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஒரு டாஸ்க்குன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நீடிக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற மாதிரியான டாஸ்க்கை வச்சு விட்டு அவர் போய் அருண் வச்சாரு, முடிஞ்சிடுச்சு. எந்த பக்கம் சௌந்தர்யா போய் வச்சாங்க, ராணா ஜெயிச்சிட்டான் அதிர்ஷ்டவசமாக. அந்த காண்டில் தான் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி இது போயிட்டுருக்கு. ஜாக்லின் வந்து இன்னும் கேம்குள்ளே தான் இருக்காங்க. 3 பேர் வெளில ஏறிட்டாங்க. அருண், முத்துக்குமரன், ராணவ். தொடர்ந்து யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இது ஓரளவுக்கு ஃபிசிக்கலாக இருக்குது. ஏன்னா எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு வைக்கணும். ஆனால் என்னென்னா ஷார்ட்டாக முடிகிற மாதிரியே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் தான் அந்த டாஸ்க்கு போகுது. அடிக்கிறாங்களா, எடுத்துகிட்டு போய் கொளுத்துறாங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவங்க அவுட். அடுத்து அடிக்கிறாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 10 நிமிஷத்தில் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் திரும்ப கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதுவே வந்து லைவில் பார்க்குறதுக்கு என்னடா ஒரு 5 நிமிஷம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. அதுக்கப்புறம் உட்காந்து அவனை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் விளாண்டா தானே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக லைவ் பார்க்குறது இதாக இருக்கும். இப்படி தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து அப்டேட்டை வந்து நம்ம சாயந்தர வீடியோவில் கொடுப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.